ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தாய் கிழவியோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் மூவி மாதிரி இருக்கும். இந்த மூவில வந்து ராதிகா சரத்குமார் மெயின் லீடா நடிச்சிருப்பாங்க. இந்த மூவிக்கு சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூசர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே போச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து சில்லறையை பறக்க விடுற மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி வந்து ஒரு குவிக்கா சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு மதுரை பக்கத்துல இருக்க ஒரு ஊர் மாதிரி. அதுல வந்து ராதிகா சரத்குமாரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பவுனுத்தாயி அப்படின்றது. பவுனுத்தாயி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வட்டி கூடுற ஒரு வயசான பாட்டி மாதிரி காமிப்பாங்க. இவங்க தான் நம்ம ஸ்டோரியோட மெயின் கேரக்டர். ஸோ ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறாங்க இந்த பவுனுத்தாய் கூட தான் வந்து அவங்க பொண்ணுமே இருக்கு, அவங்க பேரனும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. பொண்ணோட கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரேச்சல் ரெபேக்கா. ஸோ பவுனுத்தாயோட என்ட்ரி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மாசா ஊரே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு என்ட்ரியா இருக்கும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா பவுனுத்தாய் வந்து படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. அப்ப பார்த்தா ஊரே திரண்டு வருது. இப்ப எல்லாரும் ஃபீல் பண்றாங்கன்னு தான் நினைப்பீங்க, அதான் இல்ல, ஒரே செலிப்ரேஷன் மோடு தான். அப்புறம் பாத்தீங்கன்னா பவுனுத்தாய்க்கு வந்து 3 பசங்க. இந்த பசங்க கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கம், புலி, பாலா சரவணன், அப்புறம் அருள்தாஸ். இப்ப வந்து பவுனுத்தாய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாங்கல்ல. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா பவுனுத்தாய் கிட்ட நிறைய ஜுவல்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இதையே ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க. கோல்டுக்காக அவங்க வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு சீன் வரும். எப்படின்னா பவுனுத்தாயோட பீரோக்குள்ளேருந்து ஒரே பாட்டிலாக வந்து முறுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டமாக எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்லாவே ரிலேட் ஆச்சு. ஏன்னா ஊர் சைடு அப்படிலாம் எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. அதனால அது நல்லாவே ரிலேட் ஆச்சு, கனெக்டடாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து இவங்க வந்து தேடுறது அது இதுன்னு சொல்லிட்டு அதே சீன்ஸ் தான் போயிட்டு இருக்கும். ஆனால் வந்து இந்த 3 பசங்க யாருமே வந்து பவுனுத்தாய் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கல, எதுவுமே பண்ணல, எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அப்பதான் வந்து முனிஷ்காந்த் என்ட்ரி கொடுப்பாரு. முனிஷ்காந்த் யாருன்னு பாத்தீங்கன்னா சும்மா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு ரோல்ல தான் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணுவாரு. அவளால் முடிஞ்சதை அவர் பண்றாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் தெரிய வருது. பவுனுத்தாய் கிட்ட வந்து நிறைய நகை சேர்த்து வச்சிருக்காங்க, ஆனா அது எங்க இருக்குன்றது தெரியல. உடனே இந்த 3 பசங்க வந்து அம்மா அம்மா அம்மான்னு ஓடுறாங்க. பாசம்லாம் இல்லை, அந்த நகை இருக்குன்றதுக்காக எங்க இருக்குன்றது அம்மா தானே சொல்லணுன்றதுக்காக இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே இருக்கும். நகை தேடுறது, அவங்க ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது, அப்படி இப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அப்படிதான் வரும். ஒரு பாயிண்ட்ல என்ன இது மூவி ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கு வரேன். இதுல வந்து ராதிகா சரத்குமார் பத்தி பேசி ஆகணும். ராதிகா சரத்குமார் வந்து ஃபுல்லா, அதாவது பவுனுத்தாய் கேரக்டர் ஃபுல் மூவிலையும் வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் வருவாங்க, அப்புறம் நடுவுல வந்து படுத்துட்டே நடிப்பாங்க. சும்மா கையை மட்டும் அப்பப்போ ஆட்டுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அவங்களுக்கு பெருசா வந்து ஒரு டைலாக்ஸ் எதுவுமே கிடையாது. சென்ட்ரிக் மூவி அப்படின்னும் போது நம்ம நல்லா பாஸ் டைலாக்லாம் எதிர்பார்ப்போம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. படுத்தே தான் இருப்பாங்க, சும்மா கையை மட்டும் அப்பப்போ ஆட்டுவாங்க, அவ்வளவுதான் அவங்களோட இதுவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஆஃப். இதுல வந்து நம்ம ப்ராஸ்தட்டிக்ஸ் ஒர்க் பத்தி சொல்லியே ஆகணும். செம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு ரியலான வயசான பாட்டி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கெட்டப் தான் இருந்துச்சு. வந்து கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த ஓல்டேஜ் லுக்கு, விரிங்க், அந்த ஃபேஸ்ல இருக்க விரிங்கிள்ஸ், அப்புறம் அவங்க நடக்கிற ஸ்டைல், அந்த வாய்ஸ், ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் செகண்ட் ஆஃப் வருது. அதுல வந்து பவுனுத்தாயோட மாஸ் டைலாக்ஸ் எல்லாமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியாது. ஃபுல்லா உமன் எம்பவர்மெண்ட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஐடென்டிட்டி, செல்ஃப் ஒர்த், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சும்மா தாறுமாறா இருந்துச்சு. ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். ஜென்ரலா என்ன யோசிப்போம், இந்த மாதிரி நார்மலா உமன் எம்பவர்மெண்ட் பத்தி ஒரு 4 டைலாக் பேசுவாங்க, நல்ல ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு அப்படிதான் இருக்கும்னு நினைப்பேன். ஆனா இந்த மூவி டோட்டலா அப்படி கிடையாது. அந்த பவுனுத்தாய் கேரக்டர் வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட்டில தட்டி துறப்பாங்க பாருங்க, 300 பவுன் அப்படின்வாங்க, பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சீனே.
மொத்தம் 300 பவுனு. ஸோ அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைலாக் மாதிரி இல்லாம அது எப்படி வாழ்ந்தாங்கன்றத முதற்கொண்டு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்துல வந்து நம்ம டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைலாக சொல்லாம அந்த கேரக்டரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, இதெல்லாம் சேர்த்துனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அதை வந்து காமிப்பார். நம்மளுக்கு சொல்றதை விட அதை வந்து காமிப்பாரு. நல்ல ஒரு டைலாக் வரும். ஸ்பாய்லர் அலர்ட் என்ன இருந்தாலும் நான் சொல்றேன். என்னன்னா வந்து பொழைக்கிற பொழைப்புக்கு தாண்டி இங்க மரியாதை அப்படின்னுவாங்க. பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். இது எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைனல்ல பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது செம்மையா இருக்கும். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு டைலாக் மாதிரி இல்லாம அதுல இருந்து வாழ்ந்து வந்தவங்க சொல்லும் போது எப்படி இருந்ததுன்ற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட் இருந்திருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து பவுனுத்தாயோட பொண்ணுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா முனிஷ்காந்த் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுல ஒரு டைலாக் ஒரு நிமிர்ந்து தாலி வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் சரியில்லைன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணலான்றத சொல்லியிருப்பாரு. ப்ளஸ் வந்து அந்த நிமிர்ந்து தாலி வாங்குன்ற போது ஸோ அந்த மதுரை செட்டப்க்கு வந்து அந்த தாலியோட முக்கியத்துவத்தையும் கொடுத்துருப்பாரு. ஸோ ஓவரால் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து எனக்கு இந்த படத்துல கிளைமேக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து தட்டி தூக்கிட்டாருன்னு சொல்லலாம் டைரக்டர். ஸோ தட்ஸ் இட். இந்த படம் பார்த்தவங்க உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.